ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஹார்ட் டிஸ்க் டைனமிக் இன்வேலிட் அப்படின்னு வந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். டைனமிக் இன்வேலிட்னு இருக்குங்களா, இந்த ஹார்ட் டிஸ்க்கை நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். கன்வெர்ட் டு பேஸ் டிஸ்க் கொடுத்தோம்னா எரர் காமிக்குதுங்களா, இந்த டிஸ்க்கு இப்போ எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு இருந்துச்சு. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்க்குறேன். கன்வெர்ட் டு பேஸ் லாஸாக பண்ணலாமான்னு கேட்குது. ஓகேன்னு கொடுக்குறேன். டேட்டாலாம் எல்லாமே லாஸ் ஆகிரும். ஓகேங்களா, இதுக்கப்புறம் இந்த டேட்டாவெல்லாம் நம்ம எப்படி ரெக்கவரி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து மினி டூல் பார்ட்டிஷன் விசார்ட்னு ஒன்று யூஸ் பண்ணுறேன். அது மூலியமாக தான் நான் டேட்டாவெல்லாம் ரெக்கவர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி அந்த ஹார்ட் டிஸ்கில் எல்லா டேட்டாவுமே டெலீட் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறேங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ அந்த ஹார்ட் டிஸ்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்ட்டிஷன் ரெக்கவரி விசார்ட்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போது எந்த டிஸ்க்கை நம்ம ரெக்கவர் பண்ண போகிறோம் கொடுக்கணும். ரெண்டாவது டிஸ்க்கு கொடுக்குறேன். இப்போது அது ஃபுல் டிஸ்க்கை நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இதில் வந்து குயிக் ஸ்கேன்னா உடனே ஸ்கேன் பண்ணி பண்ணோம். இப்போ நான் ஃபுல் ஸ்கேனுக்கு கொடுக்குறேன். எனக்கு ஃபுல்லாகவே ஸ்கேன் பண்ணோம். நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போது ஸ்கேனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு டேட்டா ரெக்கவரி ஆகிக்கிட்டு இருக்கு. இது கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆக்சுவலி நான் இப்போ வந்து 10:17க்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது 3 to 5 hours ஆகும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு வந்து 8 hours ஆயிடுச்சு. நான் ஃபைனல் அவுட்புட் காமிக்கிறேன். அதில் உள்ள டேட்டாவை பொறுத்து அதோட டைம், அதே மாதிரி நம்ம லேப்டாப் கான்ஃபிகரேஷனை பொறுத்து மாறும். என்ன கான்ஃபிகரேஷன் வச்சுருக்கோமோ அதுக்கேற்றப்ப டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே, நான் ஃபார்வர்ட். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பவர் ஆன்லேயே வச்சுக்கணும். எக்காரணத்தை கொண்டும் வந்து யூபிஎஸ் இல்லாமையோ இல்லை பிசியில் சார்ஜ் கனெக்ட் பண்ணாமலே யூஸ் பண்ணக்கூடாது. சடனாக ஆஃப் ஆகிடுச்சுன்னா அப்புறம் டேட்டா ரெக்கவரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் வந்து நம்ம பவர் பேக்கப் இருந்தால் மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா. 8 hours later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு டேட்டாலாம் ரெக்கவரி ஆகிடுச்சு. இப்போது வந்து நான் இதுக்கு வந்து டெஸ்க்குக்கு லெட்டர் கொடுக்குறேன். ஓகேவா, ஏன்னா கோலன்னு நம்ம மென்ஷன் பண்ணிருக்கேன். அந்த கோலன் கொடுத்தா தான் வந்து பார்ட்டிஷன் க்ரியேட் ஆகும். ஸோ அதை கொடுக்குறேன். சேஞ்ச் லெட்டர் கொடுத்து மாற்றிக்கிறேன். அதை டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதை கொடுத்துருவோம். ஓகே, இப்போது பார்த்தீங்கன்னா 4:49 AM இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 7 மணி நேரத்துக்கு மேலே. நான் அப்ளை கொடுக்குறேன். கொஞ்சம் செக் பண்ணி கொடுங்க. ஓகேவா. ஓகே, இது முடிகிற வரைக்கும் பவரு ஆஃப் ஆகக்கூடாது. ஓகேவா. எனக்கு கிட்டத்தட்ட நான் 400 GB கிட்டே நான் ரெக்கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இவ்வளோ நேரம் ஆகிருக்கு. இதில் அதிகபட்ச ஸ்டோரேஜை பொறுத்து தான் டைமிங் ஆகும். என்னது வந்து 500 GBங்கிறதுனால அதில் இவ்வளோ தான் டேட்டா இருந்துச்சு, ரெக்கவர் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மேலே காமிக்கிட்டு பார்த்தீங்களா. இப்போ எனக்கு அந்த ஹார்ட் டிஸ்க்கு ரெக்கவர் ஆகிடுச்சு. ஓல்டு டேட்டா எல்லாம் ரெக்கவர் ஆகிடுச்சு. வாங்க என்னென்ன இருக்குன்னு இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். டிஸ்பிசிக்குள்ளே போகிறேன். இது 2 டிஸ்க்கு தான். ஓகே, நான் சதி டிரைவுக்குள்ளே போகிறேன். என் பழைய டேட்டா எல்லாமே இது. இப்போது என் இமேஜ் இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே, போகிறேன். ஓகே, உள்ளே போகிறேன். எல்லா இமேஜுமே என்கிட்ட இருக்குது. ஸோ எந்த டேட்டாவுமே எனக்கு டெலீட் ஆகலை. நான் எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணிட்டேன். ஓகே, அவ்வளோதான். பழைய இமேஜு, ஃப்ரெண்ட்ஸோடு எடுத்த இமேஜ் எல்லாம் ஸ்கூல் டேஸில். ஓகே, என் டேட்டா எதுவுமே அழியலை, எல்லாமே ரெக்கவர் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டெக் வீடியோக்களை பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் பாய்.